ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ரயில்வே ஸ்டேஷனில் நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் பார்க்குறோம். ட்ரெயின்லேருந்து ஒருத்தர் கீழே இறங்குறதுக்கு பார்க்குறாரு. ட்ரெயின் வேகமாக போயிட்டு இருக்கும் போதே ஆனால் அவரால் இறங்க முடியல. தண்டவாளத்துக்கு நடுவில் சிக்கிற மாதிரி ஒரு நிலைமை. இங்கேருந்து பார்த்தவர் வேகமாக ஓடி போய் அவரை இழுத்து காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறாரு. ஓடுற ட்ரெயினில் ஏறுறதோ இறங்குறதோ எப்போதும் ஆபத்தாக தான் முடியும். ரொம்ப உஷாராக இருக்கணும். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ஒரு பஸ்ஸில் நடக்கிற சம்பவம் தான். இந்த லேடி 2 குட்டி பசங்களோட சேர்ந்து இருக்கிறாங்க. அந்த பொண்ணு எதையோ சாப்பிட்ருக்கு. அந்த சின்ன பொண்ணு சாப்பிட்டு அது தொண்டையில் சிக்கிடுச்சு போல. அந்த லேடிக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இதை பார்த்து ஒருத்தர் வேகமாக ஓடி வந்து அந்த பொண்ணை அப்படியே தூக்கி வேகமாக செயல்பட்டதுனால தொண்டையில் இருக்கிற அந்த பொருள் கீழே வந்து விழுந்திருக்கு. இந்த மாதிரி நேரங்களில் அம்மாவாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்கும். ஆனால் கூட இருந்தவர் எப்படி அதை சமாளிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சதுனால ரொம்ப ஈஸியாக அந்த சின்ன பொண்ணை சரி பண்ணியிருக்கிறாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது லிஃப்ட்டுக்குள்ளே நடந்த சம்பவம் தான். லிஃப்ட்டுக்குள்ளே இந்த டாகோட சங்கிலி மாட்டிக்கிச்சு. இந்த டாக் பாருங்க லிஃப்ட்டுக்கு வெளியே மாட்டியிருக்கு. கடைசியில் இந்த மாதிரி தொங்க ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்தவர் கழுத்துல இருந்து அந்த கொக்கியை எடுத்து விட்டு இந்த டாகை கையோட தூக்கி இருக்கிறாரு பாருங்க. இந்த டாக் ஒருவேளை லிஃப்ட்ல இருந்து வெளியே வரதுக்கு முயற்சி பண்ணியிருக்குமோ என்னவோ. எங்க இந்த வீடியோல 2 குட்டி பசங்க நிக்கிறாங்க. இதுல அந்த தம்பியா இருக்கிற பையன் நடு ரோட்டுக்கு போயிட்டான். நேரம் ரோட்ல வேறொரு வண்டியும் வந்திருக்கு. இதை பார்த்து அந்த அண்ணனா இருக்கிற பையன் வேகமா ஓடி போய் அந்த தம்பியை இழுத்து கரைக்கு கொண்டு வந்திருக்கிறான் பாருங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே நம்ம தம்பிக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கு பாருங்களேன். நிஜமாவே பாராட்டி தான் ஆகணும், நிலைமையை சரியா புரிஞ்சுக்கிட்டதுக்காக. அது இங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது கூரைக்கு மேலே போய் இந்த பூனை மாட்டிக்கிச்சு. இந்த பூனையை வெளியே எடுக்கிறதுக்காக அந்த 2 பசங்களும் பண்ற வேலையை பாருங்க. ஒரு பெரிய பலகையை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது இறங்கி வர்றதுக்காக. இறங்கி வந்ததும் அதை பிடிக்கிறதுக்காக இன்னொரு பக்கெட்டையும் தயாரா வச்சிருக்கிறாங்க பாருங்க. 2 பேரோட யோசனையும் ரொம்ப சரியாவே வேலை பார்த்து பூனையை பத்திரமா கீழே இறக்கி கொண்டு வந்தாச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது நல்ல மழை நேரம். எல்லாருமே சிக்னல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல பின்னாடி ஒரு பையனும் இருக்கிறான் பாருங்க. இதை பார்த்த ஒருத்தர் உடனே அவரோட பைக்கு திறந்து உள்ள இருந்து ஒரு ரெயின் கோட் எடுத்திருக்கிறாரு. இந்த பையன் மழையில நனைஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து கொஞ்சம் யோசிக்காம அவரு பைக்ல இருந்ததை எடுத்து கொடுத்துருக்கிறாரு பாருங்க. நிஜமாவே நல்ல விஷயம் தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ஒரு வயசான அம்மா மெதுவாக நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குது. கரெக்டாக இந்த அம்மா பக்கத்தில் வரும் தடுப்பு கம்பி போட்டுட்டாங்க. ஏன்னா ட்ரெயின் வரதுக்கான நேரம் ரொம்ப நெருங்கிடுச்சு. ஆனால் இந்த அம்மாவுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது. இதை பார்த்தவர் வேகமாக ஓடி போய் அந்த அம்மாவை அப்படியே தூக்கியே கொண்டு வந்துட்டாரு பாருங்க. இவ்வளோ வேகமாக செயல்பட்டது ரொம்ப நல்லதாக போச்சு. அடுத்த செகண்டே ட்ரெயினும் மின்னல் வேகத்தில் வந்திருக்கு. நினச்சி பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்குல்ல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்கிற ஒரு பெரிய ஆமை. எப்படியோ மண்ணுக்குள்ளே போய் மாட்டிக்கிச்சு. அதால் வெளியே வர முடியல. இதை பார்த்தவர் மண்ணுக்குள்ளேருந்து அதை வெளியே பிடுங்கி எடுத்துருக்கிறாரு பாருங்க. ரொம்ப பெரிய ஆமை. கடைசியில் அதை கடற்கரையில் விட்டுருக்குறாங்க. அதுவும் கடலை பார்த்து வேகமாக போகுது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ரோட்டோரத்தில் 2-3 பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அந்த இடத்துக்கு வேகமாக ஒரு வண்டி வந்திருக்கு பாருங்க. வந்த வண்டி பக்கத்தில் இருக்கிற பொருளெல்லாம் தள்ளி விட்டுருக்கு. இத்தனை பொருளும் இவங்க மேலே வந்து விழுந்திருக்கு. நல்ல வேளை ஏதோ பொருளோட போச்சேன்னு நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கிட்டாங்க. கார் வர்ற வேகத்தை பாருங்களேன். என்னதான் ஓரத்தில் இருந்தால் கூட உஷாராக தான் இருக்க வேண்டியிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது இந்த லேடி பைக்கில் போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும்போது இந்த வளைவில் திரும்பணும். ஏற்கனவே ஒரு டெம்போ அந்த இடத்துல திரும்பிட்டு இருக்கு. அந்த இடைப்பட்ட சின்ன இடைவெளியில இந்த லேடியும் திரும்புறதுக்கு பாக்குறாங்க. ஆனா அதுல இடம் இல்லாததுனால டெம்போல தட்டி ஆளு கீழே விழுற மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் உடனே எந்திரிச்சிட்டாங்க. இந்த மாதிரி வளைவுகள்ல போகும்போது ரொம்ப கவனமா இருக்க வேண்டியிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ஒருத்தர் ஸ்கர்ட்டிங் பண்ணி போயிட்டு இருக்கிறாரு. கரெக்டா காரும் வருது. இவர் நிக்காம போறாரு பாருங்க. ஏதோ ஒரு அடி முன்னாடி இருந்ததுனால கார்ல படல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இங்கே இருக்கிற ஒரு குட்டி பொண்ணு திடீர்னு ரோட்டை பார்த்து போயிடுச்சு. இங்கே கேட்டு திறந்திருந்ததுனால யாருக்கிட்டையும் சொல்லாமல் இந்த பொண்ணு யாரையோ தேடி ரோட்டு பக்கமே போயிடுச்சு பாருங்க. ரோடு ரொம்ப பரபரப்பான நிறைய கார் வண்டியெல்லாம் போயிட்டு இருக்கிற ரோடு. நடு ரோட்டுக்கே போயிடுச்சு. இதை பார்த்த ஒரு லேடி வேகமாக அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. இவங்களை தேடி தான் ஒருவேளை ரோட்டுக்கு போயிருக்கும் போல. சரியான நேரத்தில் பார்த்ததுனால உடனே தூக்கிட்டு வந்து கேட்டையும் பூட்டி இருக்கிறாங்க. சின்ன பசங்க இருக்கிற வீட்டில் ரொம்ப உஷாரா இருக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் அதுலேயும் பெரியவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது கார் வேகமாக போயிட்டு இருக்கு. திடீர்னு நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்க. நல்ல வெளிச்சமா இருக்கிற இந்த இடம் திடீர்னு இருட்டாயிடுச்சு. இந்த கார் மேலே ஏதோ ஒன்று விழுந்திருக்கு. கார் கண்ணாடி கூட நொறுங்கி போச்சு பாருங்க. அடுத்து இங்கே இந்த வீடியோவில் திடுத்துப்பன்னு இந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சு வந்திருக்கிற ஒரு மாடை தான் பார்க்குறோம். இவ்வளோ பெரிய மாடை பக்கத்தில் பார்த்தா யாராவது நிற்பாங்களா? எல்லாரும் அங்கிருந்து ஓடுறதுக்கு தான் பார்க்குறாங்க. மாடு ரொம்பவே வேகமாக இருக்குது. மாடை வளர்க்குறவங்க அங்கேயும் இங்கேயுமா விட்டுடுறாங்க. கடைசியில் அந்த மாடு ஏதாவது ஒரு இடத்துக்குள்ள நுழைஞ்சு அங்கே இருக்கிற ஆட்களை அங்கேயும் இங்கேயும் ஓட வைக்குது. எங்கள் மாடுக்கு பயந்து எல்லாரும் வெளியே ஓடி போனாங்க. வெளியே போனதுக்கப்புறமும் இந்த மாடு அவ்வளோ வேகமாக ஓடி எல்லாரையும் மறுபடியும் உள்ளே துரத்திட்டு வந்திருக்கு. இதுலேயும் ஒருத்தர் கயிறை போட்டு அதை பிடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறாரு. ஆனால் அது பாருங்க கையில் மாட்டுற மாதிரி இல்லை. சைக்கிளில் எவ்வளோ பெரிய கூடு கட்டி இருக்கு பாருங்க. ஏதோ திராட்சைக்கொலையே தொங்குற அளவுக்கு சைக்கிளில் எப்படி இடம் பிடிச்சிருக்கு பாருங்களேன். இந்த உலகத்தில் இடமே இல்லாத மாதிரி இந்த சைக்கிளை தேர்ந்தெடுத்திருக்கிறது பார்க்கறதுக்கே நம்ப முடியல தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது கம்பத்தில் இருக்க இந்த எல்லா ஒயர்லையும் ஆக்கிரமிச்சிருக்கிற நிறைய பறவைகள் தான்.
மரங்களோட எண்ணிக்கை குறைஞ்சு போனதுனாலவோ என்னவோ இந்த பறவைகள் எல்லாம் எங்க இடத்த தேர்ந்தெடுத்திருக்க பாருங்க. லைனா உட்காந்து எல்லாம் தூங்கிட்டு இருக்கு. ட்ரெயின் பட்டி மாதிரி அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது ரொம்ப நீளமா. ஆனா எப்பவுமே இந்த மின்கம்பத்துல ஏறுறது ரொம்ப ஆபத்தானது தான். எங்க இந்த வீடியோவில் நம்ம ராத்திரி நேரத்தில் நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் பார்க்குறோம். இந்த வீட்டுக்கு முன்னாடி திடீர்னு ஒரு சிறுத்தை வந்திருக்கு. ரொம்ப மொரட்டு சிறுத்தை தான், பார்க்கறதுக்கே பயங்கர உருவமாக இருக்குது. இந்த வீட்டு வாசலில் ஒரு டாகை கட்டி வச்சிருக்காங்க. கரெக்டாக இந்த நாயை பார்த்து தான் வந்தது. ஆனால் அந்த நாய் பயங்கர ஆளாக இருக்குது பாருங்க. கத்தி அதை விரட்டி விட்டுடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது காட்டு பகுதியிலேருந்து திடீர்னு ஒரு சிறுத்தை வேகமாக வெளியே வந்து இந்த நாயை பிடிக்கிறதுக்காக இந்த ஓட்டத்தில் வந்திருக்கு. ஆனால் இந்த நாய் அதை விட மின்னல் வேகத்தில் ஓடி வந்துடுச்சு. இங்கேருந்து ஆட்கள் சத்தத்தை கேட்டதும் சிறுத்தை ஓடி போயிடுச்சு. இங்கே நள்ளிரவு நேரத்தில் ரோட்டில் ஏதோ சத்தம் கேட்குதுன்னு மேலே இருந்து எட்டி பார்த்தவர் இப்படி ஒரு காட்சியை பார்த்திருக்கிறாரு. ரோட்ல நடந்துட்டு இருக்கிறது 3 சிங்கங்கள் ஊருக்குள்ள வந்திருக்கு பாருங்களேன். திடீர்னு பார்த்தவருக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. எப்படியோ அதை வீடியோ எடுத்திருக்கிறாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது இப்பதான் இவரு கேட்டு திறந்துட்டு வெளியே போகலாம் அப்படின்னு பாக்குறாரு. அந்த நேரத்துல ஒரு நாய் அவ்வளவு வேகமா ஓடி வந்திருக்கு. எதை பார்த்து இவ்வளவு வேகமா ஓடி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா பின்னாடியே வந்தது ஒரு புலி. பார்த்து அடுத்த செகண்ட் இவரு உள்ள ஓடி போயிட்டே இருப்பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல ரொம்ப காலை நேரத்துல ஒருத்தவங்க வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. இங்க இந்த செடிகளுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிறது ஒரு பூமா. ஆளை பார்த்ததும் மறைஞ்சிருக்கு பாருங்க. இதே மாதிரி தான் இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல டாக வெளியே கூட்டிட்டு வாக்கிங் போயிட்டு இருந்திருக்காரு இவரு. திடீர்னு தூரத்துல ஏதோ ஒரு வித்தியாசமான உருவம் பக்கத்துல நெருங்கி வர மாதிரி தெரிஞ்சிருக்கு. பார்த்தா அது ஒரு காட்டு விலங்கு. பார்த்தா அடுத்த செகண்ட் இந்த நாயை கூட்டிட்டு வேகமா வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டாரு. அது இந்த நாயை குறிப்பாத்து கரெக்டா அந்த வீட்டை பார்த்து தான் வந்திருக்கு. ஒரே வேகத்துல கேட்டை மூடிட்டாங்க. வந்தது ஒரு பூமா தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது சிங்கங்கள் இருக்கிற ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதி தான். ஜீப் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு பார்த்த நேரத்தில் வேகமாக ஓடி வந்திருக்கு இந்த சிங்கம். அது வந்ததே இந்த கண்ணாடியை குறிப்பாத்து தான். அதை எப்படி அது கடிச்சு கையோடு எடுக்கலாமான்னு பார்க்குது பாருங்க. கண்ணாடியை விட்டு அது நகர்ற மாதிரி தெரியல. அந்த இடத்துல இதை தவிர இன்னும் நிறைய சிங்கங்கள் இருக்கு. இத்தனை சிங்கங்கள் கிட்ட இருந்து தப்பி மெதுவாக போகணும். இந்த கண்ணாடி மேலே அதுக்கு அப்படி ஒரு ஆசை பாருங்க. ஏதோ நொறுக்காம இருந்தால் சரிதான். எங்க இந்த வீடியோவில் பார்க்குறது ராத்திரி நேரத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான். வேகமாக அங்கே பைக்கில் போயிட்டு இருக்கிறாங்க. போன அதே நேரத்தில் அங்கேருந்து ஒரு சிறுத்தை பாஞ்சு வந்திருக்கு பாருங்க. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் ராத்திரி நேரத்தில் இந்த காட்டு பன்றியை ஃபாலோ பண்ணி பின்னாடியே துரத்திட்டு வந்திருக்கு இந்த புலி. வந்த வேகத்தில் காட்டு பன்றி இந்த பெரிய கிணத்துக்குள்ளே விழவும் பின்னாடியே புலியும் கிணத்துக்குள்ளே விழுந்திருக்கு. இப்போ ரெண்டுமே உள்ளதான் மாட்டியிருக்கு. இதை காலையில் பார்த்தவங்க அது மீட்டெடுக்கிறதுக்கான வேலையில் இறங்கியிருக்கிறாங்க. இதில் புலிக்காக பிரத்யேகமாக ஒரு கூண்டு தயார் பண்ணியிருக்கிறாங்க. கொண்டு வந்த கூண்டுக்குள்ளே புலி போனதுக்கப்புறம் கூண்டு கதவை மூடிட்டாங்க. இந்த காட்டு பன்றியை தூக்கிட்டு போகிறதுக்கு இந்த கட்டில். புலியும் விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு எப்படி கூண்டில் சமத்தா போய் உட்காந்துருக்கு பாருங்க. இந்த தண்ணியில் இருக்கிறத விட கூண்டே பரவாயில்லன்னு நினச்சிருக்கும் போல. காட்டு பன்றி நல்ல வேலை புலிக்கிட்ட இருந்து தப்பிட்டோம் அப்படின்னு நினச்சிருக்கும் போல. இந்த ஆழமான தண்ணிக்குள்ள இருந்து இதை எப்படி வேட்டையாடுறது, வெளியே வந்தால் போதும் அப்படின்னு இருந்திருக்கும் போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நல்ல பட்டப்பகல் நேரத்தில் ஊருக்குள்ளே வந்திருக்கிற ஒரு பூமாவை தான் பார்க்குறோம். இந்த பூமாவை மறுபடியும் காட்டுக்குள்ளே கொண்டு விடுறதுக்காக இது பிடிக்கிறதுக்கான ஆட்களும் வந்திருக்கிறாங்க. இது தெரிஞ்சதுனால என்னவோ எப்படியாவது ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடலாமான்னு ஒவ்வொரு கேட்டாக பார்த்துட்டு இருக்கு பாருங்க. இதுவும் எங்கெங்கேயோ ஓடி போகுது. ஆனால் எந்த கேட்டும் திறந்த மாதிரி இல்லை. இன்னும் ரோட்லேயே தான் ஓடிட்டு இருக்கு. எங்க இந்த வீடியோவில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு சம்பவத்தை தான் பார்க்குறோம். இந்த சிங்கத்தை எதிர்த்து அதுக்கிட்ட சண்டைக்கு போயிருக்கிற ஒரு டாகை பாருங்களேன். பயங்கரமான ஆளாக இருக்கும் போல. சிங்கம் கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கு. இருந்தாலும் இந்த நாய்க்கு எப்படி இப்படி ஒரு தைரியம் வந்தது அப்படின்னு இந்த சிங்கத்துக்கு ஆச்சரியம் தாங்க முடியல.